ஆகிட வாருங்களே, திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through the Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors for this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று திருச்சபை அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்த திருநாள் பெருநாளை கொண்டாடுகிறது. நாமும் மக்களாக சந்திப்பதை விட மனங்களோடு சந்திக்க வேண்டிய வல்லமைக்காக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கும் நமது பாவங்களை நினைத்து பார்ப்போம், மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து
நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித மரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி புகழ வரம் தாரும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி.
ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார். உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்சமாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரவேலின் ஆண்டவர் சிறந்து விளங்குவார், இஸ்ரவேலின் ஆண்டவர் சிறந்து விளங்குவார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இறைவன் என் மீட்பர், அவரே என் ஆற்றல். நான் பாடிடுவேன், அஞ்ச மாட்டேன், என் மீட்பும் அவர்தானே. இறைவன் என் மீட்பர், அவரே என் ஆற்றல். நான் பாடிடுவேன், அஞ்ச மாட்டேன், என் மீட்பும் அவர்தானே. மீட்பருளும் ஊற்று நீரை முகர்ந்து கொள்வீர்கள், மீட்பருளும் ஊற்று நீரை முகர்ந்து கொள்வீர்கள், நீங்கள் முகர்ந்து கொள்வீர்கள், நீங்கள் முகர்ந்து கொள்வீர்கள். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரவேலின் ஆண்டவர் சிறந்து விளங்குவார், இஸ்ரவேலின் ஆண்டவர் சிறந்து விளங்குவார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள்.
உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியேனே பேறு பெற்றவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. உயிருள்ள இறைவார்த்தைகள் 39 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 39வது வசனம். அன்னை மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு நகருக்கு விரைந்து சென்றார். சக்கரியாவின் வீட்டிற்குள் நுழைந்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். ஆரோக்கிய தாயின் அன்பு பக்தர்களே, இன்று திருச்சபை அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்ததை பெருநாளை கொண்டாடுகிறது. சந்திப்புகள் பலவிதம், அவை ஒவ்வொன்றும் ஒரு விதம். வானம் நிலவை சந்திக்கிறது, கடல் கரையை சந்திக்கிறது, மலை மடுவை சந்திக்கிறது, மலர் மனத்தை சந்திக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மெகா சந்திப்பு, கடவுள் மனிதனை சந்திக்கிறார். சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்று சொல்லி
தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அன்பு அன்னையின் பக்தர்களே, கடவுள் எப்பொழுது யாரை எப்படி சந்திக்கிறார்? நம்மால் ஒருத்தருக்கு கடவுளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, ஆகவே ஜெபித்தார். உன்னை பார்க்க நான் துடிக்கிறேன், உடன் பேச நான் விளைகிறேன், வந்து சந்திப்பாயா இறைவா என்று அவர் காலையில் ஜெபித்தார், மாலையில் ஜெபித்தார், இரவில் ஜெபித்தார். கடவுளை சந்திக்க முடியவில்லை. வீட்டில் தேடினார், அங்கே கடவுளை சந்திக்க முடியவில்லை. நாட்டில் தேடினார், கடவுளை அங்கே சந்திக்க முடியவில்லை. கடைசியாக யாரோ சொன்னாங்க, நீ இங்கெல்லாம் தேடினியன்னா கடவுளை கண்டுபிடிக்க முடியாது, வேற எங்கே தேடணும், காட்டிற்குள் செல். இமயமலைக்கு போறாங்க இன்னைக்கு கடவுளை பார்க்கறதுக்கு. ஆகவே நீ காட்டிற்குள் சென்றால் உன்னால் கடவுளை கண்டுபிடிக்க முடியும், சந்திக்க முடியும். காட்டிற்குள் ஒரு அடர்ந்த காடு, இருண்ட சூழ்நிலை, ஒரு தொடர்ந்த பயணம். காட்டிற்குள் செல்கிறார், நடு காட்டில் சந்திக்கிறார் கடவுளை அல்ல, ஒரு மனிதனை. அவன் ஒரு வேடன், ஹண்டர். அவன் ஒரு வேடன், ஒரு காட்டுவாசி. அந்த வேடனுக்கு இந்த மனுஷனை பார்த்தோன்னே ஆச்சரியம். கேட்டான், நீங்க யாரு, இங்கே என்ன வர்றீங்க, இங்கே என்ன செய்றீங்கன்னு கேட்டான். இவர் சொன்னார், நான் கடவுளை சந்திக்க வந்திருக்கிறேன், அவரை காட்டில் தான் சந்திக்க முடியும் என்று சொல்லி இருக்கிறார்கள், ஆகவே நான் கடவுளை சந்திக்க வேண்டும். வேடனுக்கு கடவுள்னா யாருன்னு தெரியல, அதுதான் ப்ராப்ளம். அவன் ஒரு காட்டுவாசி, கடவுள், மதம், ஜாதி, இனம், பேதமை இதெல்லாம் தெரியாத ஒரு அற்புதமான மனிதன். அதனால அந்த வேடன் அந்த மனுஷனை பார்த்து, நம்மளை பார்த்து சொன்னானா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலை, நீங்க என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலை, ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களை கொன்று தின்று விடும் கொடிய மிருகங்கள் இருக்கின்றன. அதனால ஐயா சாமி, நீ இதோட திரும்பி வந்த வழியை பார்த்துட்டு போயிரு அப்படின்னோன்னா நம்மால் உறுதியாக இருந்தார். நம்மால் சொன்னார், இல்லை, நான் கடவுளை தேடி வந்திருக்கிறேன், கடவுளை சந்திக்காமல் இங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை கேட்டவுடனே இவனுக்கு மனம் பதறுகிறது. இந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னு புரியலை, ஆனால் செத்து போயிடுவார் போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் உள்ளே போனார்னா அந்த கொடிய மிருகங்கள் இவரை கொன்று விடுமே, இவரை காப்பாற்ற வேண்டும், இவர் வாழ வேண்டும், எனவே இவர் சந்திக்க வேண்டும். யாரை? கடவுளை. என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால தனக்கு நேர் இருந்த திசையை நோக்கி அண்ணார்ந்து பார்த்து அவன் கத்தினான், கடவுளே கடவுளே, நீங்க யாரு, எங்கே இருக்கீங்க, உடனே வாங்க, உங்களை பார்க்காம இவர் செத்து போயிடுவார் போல இருக்கு அப்படின்ட்டு. சைலன்ஸ், நிசப்தம். கடவுள் வரல. வலதுபுறம் திரும்பி கத்தினான், கடவுளே கடவுளே என்று. கடவுள் வரல. இடதுபுறம் திரும்பி கத்தினான், கடவுளே கடவுளே வாங்க அப்படின்ட்டு. வரவில்லை. பின்புறம் திரும்பி கத்தினான், கடவுளே கடவுளே, நீங்க யாரு, இங்க வாங்க, இல்லாட்டினா இவர் உங்களை பார்க்காம செத்து போயிடுவார் போல இருக்கு. கடவுள் தோன்றினார். அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே, ஒரு ஒளி பிரளயம், ஒளி வெள்ளத்தின் நடுவே சிரித்து கொண்டே கடவுள் தோன்றினார். நம்ப முடியுதா? கடவுள் சிரித்து கொண்டிருந்தார். நம்மளுக்கு ஒரே கோபம். யாருக்கு? கடவுளை தேடிக்கொண்டு சென்றவருக்கு. காலை மாலை இரவு என்று சொல்லி உன்னை வீட்டில் தேடி, நாட்டில் தேடி, காட்டில் தேடி வந்திருக்கிறேன், நான் கூப்பிட்டப்ப நீ வரல, சந்திக்கவில்லை. ஆனால் இந்த வேடன் நீ யாருன்னே தெரியல, அவன் கூப்பிட்டவுடன் சந்திக்க வந்திருக்கிறீரே, நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நம்மாலும் அங்கே குற்றப்பத்திரிக்கை வாசிச்சுட்டு இருந்தார். கடவுள் சிரித்து கொண்டே சொன்னார், மகனே, நீ என்னை அழைத்தது, சந்திக்க நினைத்தது உனக்காக, என்னால் வர முடியவில்லை. இந்த வேடன் என்னை சந்திக்க அழைத்தது அவனுக்காக அல்ல, உனக்காக, என்னால் வராமல் இருக்க முடியவில்லை, ஆகவே வந்தேன் என்று சொன்னாராம். அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே, இன்று அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்தல் என்று சொன்னால், இந்த சந்திப்பு இரண்டு உருவங்களிடையே, இரண்டு உடல்கள் இடையே, இரண்டு மனிதர்கள் நடுவே நடந்த சந்திப்பு என்பது மட்டும் அல்ல, மாறாக இரண்டு மனங்களின் சந்திப்பு என்பதை பார்க்கிறோம். நம்மால் ஒருத்தர் சொன்னார், இன்றைய ஊடக உலகிலே நாம் மக்களை சந்திக்கிறோம், ஆனால் மனங்களை சந்திக்கிறோமா? we encounter people, do we encounter hearts? அதான் இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம். அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே, நாம் மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஃபேஸ்புக், முகநூல் என்று சொல்லுகிறோம், இன்ஸ்டாகிராம், இமெயில், செல், அலைபேசி, தொலைபேசி என்று சொல்லி மக்களை நொடி பொழுதில் 100, 1000, லட்சக்கணக்கில் சந்திக்கக்கூடிய வல்லமை நமக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நவீன ஊடக உலகம். இந்த உலகத்தில் மக்களை சந்திக்கும் நாம் மனங்களை சந்திக்கிறோமா?
மனங்களை சந்திக்கும் வாழ்க்கை வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க இன்று சிறப்பாக அளிக்கப்படுகிறோம். அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்தது இது ஒரு மனங்களின் சந்திப்பு. 3 காரியங்களை கற்றுக்கொள்கிறோம், 3 காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக அன்னை கன்னிமரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்தது அது ஒரு மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் அந்த 2 பேருக்கும் கொடுக்கிறது என்பதை பார்க்கிறோம். அந்த 2 பேரும் தங்களை தாங்களே முழுமையாக வாழ்த்துகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த மாற்றம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாவை பார்த்து சொன்னார், உன் வாழ்த்தொலியை கேட்டதும் என் உதிரத்தில் இருந்த அந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. மகிழ்ச்சியின் அடையாளம், மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. அன்னை கன்னிமரியா சொன்னார், என் ஆண்டவர், என் உள்ளம் ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் உள்ளம் களி கூறுகின்றது, மகிழ்ச்சி அடைகின்றது, பெருமைப்படுகின்றது. ஏனென்றால் என் ஆண்டவர் என்னை கடைக்கண் நோக்கினார் என்று சொல்லுகிறார். மகிழ்ச்சியும் மாற்றமும் சந்திப்பிலே உருவாகிறது என்பதை பார்க்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் உறவின் பிள்ளைகளாக, மகிழ்ச்சியின் அடையாளமாக, நாம் மாற்றத்தின் காரணியாக இருக்க அழைக்கப்படுகிறோம். 2 செங்கலை நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். எத்தனை வருடங்கள் ஆனாலும், எத்தனை காலங்கள் ஆனாலும், உங்கள் வீட்டிற்கு முன்னும் பின்னும், உங்கள் வீட்டிற்கு பக்கவாட்டிலும் நீங்கள் அடுக்கி வைத்திருக்கும் செங்கற்கள் அப்படியே இருக்கும். ஒன்றோடு ஒன்று உறவு கொள்ளாது, ஒரு மாற்றம் இருக்காது. அன்னை கன்னிமரியாவும் எலிசபெத் அம்மாளும் 2 கற்கள் அல்ல, அப்படியே இருக்க, மாறாக அவர்கள் இருவரும் 2 வர்ணங்களை போன்றவர்கள். அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே, இன்னைக்கு டிவியில் பார்க்குறோம், பெயிண்ட் ஒரு சாதாரண பொருள். இந்த பெயிண்டை அந்த காலத்தில் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் விளம்பரங்களை பார்க்கிறீர்கள், ஒவ்வொரு பெயிண்ட்டுக்கும் ஒரு குணம், ஒவ்வொரு பெயிண்ட்டுக்கும் ஒரு நலம், ஒவ்வொரு வர்ணத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லுகிறான். மாசு மறுவற்றதுக்கு இந்த வர்ணத்தை பயன்படுத்துங்கள், தூசு துரும்பற்றதுக்கு இந்த வர்ணத்தை பயன்படுத்துங்கள், உங்கள் மனதை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு இந்த பெயிண்டை பயன்படுத்துங்க. எல்லாத்துக்கும் மேலே சொல்லிட்டோம், உங்கள் வீட்டை லாமினேட் பண்ணணும்னா இந்த பெயிண்டை பயன்படுத்துங்க அப்படின்ட்டு. அன்புக்குரிய அன்னையின் பக்தர்களே, எனக்கு பெயிண்ட் முக்கியமல்ல, ஆனால் 2 வர்ணங்களை நீங்கள் ஒன்றாக கலக்கும் பொழுது, 2 பெயிண்ட்களை நீங்கள் மிக்ஸ் பண்ணும் பொழுது, அதிலே 3ஆவதாக ஒரு வர்ணம் வருகிறது. அதுதான் மாற்றம், அதுதான் மகிழ்ச்சி. அதைத்தான் எலிசபெத்தை சந்தித்த மரியா எலிசபெத்து கொடுக்கிறாள் என்பதை பார்க்கிறோம். இந்த மாற்றமும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் மனங்களின் சந்திப்பின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று இன்று அழைக்கப்படுகிறோம். 2ஆவதாக அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே, மரியா எலிசபெத் அம்மாளின் சந்திப்பு உதவி செய்கிறது, உதவியை கொண்டு வருகிறது, ஒருவர் மற்றவருக்கு ஆறுதலையும் தேறுதலையும் தருகிறது என்பதை பார்க்கிறோம். 2 பெண்களும், கருவான அன்னை மரியாவும் முதிர்ந்த வயதில் பேறுகால பெற்றிருந்த அந்த எலிசபெத் அம்மாளும் 6 மாதம் பேறுகால பெற்றிருக்கிறார் என்று சொன்ன அந்த எலிசபெத் அம்மாளும் இருவரும் அனுசரணையை நாடுகிறார்கள், கருணையை நாடுகிறார்கள், கரிசனையை நாடுகிறார்கள். அவர்கள் இருவருக்கும் தேவை அன்பு. ஆகவே நாம் வாசிக்க கேட்டோம், லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே, அன்னை மரியா விரைந்து யூதேயா மலைநாட்டிற்கு சென்றார் அப்படின்னு. அந்த விரைந்து என்கிற வார்த்தை இன்று முழுவதும் அன்னையின் அன்பு பிள்ளைகளை நீங்கள் தியானம் செய்யலாம். விரைந்து என்றால் அன்பு, விரைந்து என்றால் பண்பு, விரைந்து என்றால் பாசம், விரைந்து என்றால் இரக்கம், விரைந்து என்றால் கருணை, விரைந்து என்றால் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று பொருள், விரைந்து என்று சொன்னால் சந்தோஷம், விரைந்து என்று சொன்னால் சமாதானம். இவ்வளவையும் தூக்கி கொண்டு அன்னை கன்னிமரியா எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறார் என்பதை பார்க்கிறோம். 3ஆவதாக அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே, மரியா எலிசபெத் மாதாவின் எலிசபெத் அன்னையினுடைய அந்த சந்திப்பில் நாம் கற்றுக்கொள்வது, பெற்றுக்கொள்வது, கடவுளின் மீது நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை ஆழப்படுத்தப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அந்த கடவுளின் நம்பிக்கை இன்னும் அதிகமாக அனுபவமாக மாறுகிறது என்பதை பார்க்கிறோம். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் செப்பனியா நூலிலே நாம் வாசிக்க கேட்டோம், சீயோன் மகளே அகமகிழு, அகமகிழ்ந்து நில், மகிழ்ச்சிகொள்,
போற்று, புகழு, நன்றி கூறு. ஏனென்றால் கடவுள் உனக்குரிய தண்டனையை எடுத்து விட்டார். அந்த கடவுள் உன்னை அரவணைக்கிறார், உன்னை பாதுகாக்கிறார், பாதுகாக்கும் அரணாய் இருக்கிறார். ஆகவே சியோனின் மகளே கடவுளை போற்று, சியோனின் மகளே கடவுளை வாழ்த்து, சியோனின் மகளே கடவுளுக்கு நன்றி கூறு என்று சொல்லுகிறார். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில கடவுளை போற்றுபவர்களாகவும் கடவுளை வாழ்த்துபவர்களாகவும் கடவுளை நாம் நன்றி கூறுபவர்களாகவும் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அன்னை மரியாவை போன்று உன்னை சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்று சொல்லி கடவுளுக்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுடமே, ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே, என் வாழ்வு விளங்க என் ஜீவன் துளங்க உம் சித்தமே என்னில் ஆகட்டுமே. என் வாழ்வு விளங்க என் ஜீவன் துளங்க உன் சித்தமே என்னில் ஆகட்டுமே, ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே. அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்து அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் இறைவா, ஒரே திருமகனின் புனிதமான இந்த மறைப்பணியை மரியாவின் வழியாக எங்களுக்கு நீர் தந்தீரே. அதுபோல நாங்களும் எங்கள் புனிதமான வாழ்க்கையினால் மீட்க பெற்று உம்மை போல அன்னை மரியாவை போல முழுமையாக ஒப்பு கொடுக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி
புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் அனைவரோடும் நாங்களும் ஒன்றாக இணைந்து என்றென்றும் பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நன்றியோடு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்
முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் தந்தை எல் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குறைகளையும் கரைகளையும் கண்ணோக்காமல் உமது திரு அவையின் அமைதியை கண்ணோக்கி அதற்கு அமைதியை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். தாழ்நிலை நின்ற தன் அடிமையை கடைக்கண் நோக்கினார். நம்மை ஆசீர்வதிக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சரி
உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் வளமை என்றும் தந்திடும். உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் வளமை என்றும் தந்திடும். பாதை தெரிந்தே விலகினாலும், பாதை தெரிந்தே விலகினாலும், கரங்கள் தானே காத்திடும், உன் கரங்கள் தானே காத்திடும். எனது சொந்தம் நீயானால் எனது சுமைகள் மாறிடும். எனது பலமே நீயானால் எனது பயமும் மாறிடும். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைத்தார். நன்றியுடன் மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, உம் நம்பிக்கையாளர்களுக்கு அரும் பெரும் செயல்கள் செய்யும் உம்மை, மரியாவின் வயிற்றில் இருந்த இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டுகொண்டது போல என்றும் வளமும் அதே இயேசுவை உமது திரு அவை கண்டுகொள்ள செய்வீராக. இவ்வாறு அவருடைய காலத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ள செய்தீர். எங்களையும் அந்த பேரின்பத்தின் பங்காளர்களாக மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலே வாழ்ந்திட, அன்னையின் வழியிலே நடந்திட சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே பிரார்த்தனை